தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி என்ன அப்படின்னா லெமன் பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்பைஸியாக அட்டகாசமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோட கமகமன் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 300 கிராம் அளவு சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தயிர், மீடியம் சைஸ் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சிக்கனில் நம்ம கலந்து விட்டுறலாம். அரை மணி நேரம் இது அப்படியே ஊறணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா பேன் ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2-3 பிரியாணி இலையை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டளவு பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம தயிரில் ஊற வச்சு சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தயிரில் சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊறிச்சு அப்படின்னா தான் நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் ஒட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கனில் ஏற்கனவே தண்ணி விடும், அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அந்த ஒயிட் எல்லாம் மாறி எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரையிலும் மூடி வச்சு நம்ம சிக்கனை ஒன்று ஒரு பக்கமாக பெரட்டி விட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், முன்னைக்கு இப்போ தண்ணி நிறையா விட்டுருக்கு சிக்கனில். அதே போல் நல்லா பெரட்டி விட்டுருவோம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். திருப்பி ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போல் திருப்பி பெரட்டி விடுவோம் நம்ம. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். முன்னைக்கு இப்போ தண்ணி நல்லா அந்த ஒயிட்டெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள், தயிரெலாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ எண்ணெயில் மட்டும்தான் சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரையிலுமே நல்லா இதை நம்ம இப்படி பெரட்டி விட்டு குக் பண்ணிக்க போகிறோம். நம்ம அந்த கலர் வந்தது அப்படின்னா தான் இது சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதே போல் நல்ல கலர் வரணும். அது வரையிலும் நல்லா நம்ம சிக்கனை பெரட்டி வச்சு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நல்ல கலர் மாறிடுச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாத போல் இருக்குது, ஸோ நல்லா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை திருப்பி நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் இது கிரேவி டைப்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம், எனக்கு உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்த்துக்க வேணாம், அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெமன் பெப்பர் சிக்கன் சூப்பராக மணக்க அழகாக தயாராகிட்டே இருக்குது. ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலால் மல்லி இலையை தூவி அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.